மதிவாணன், தூர்வாரப்படாத பந்தல்குடி கால்வாய் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பதாகை மற்றும் துணியால் கட்டி மறைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் இன்று மாலை அப்பகுதியில் ரோட் ஷோ மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் அதிகாரிகள் இந்த செயல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். முதலமைச்சர் சாத கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு துணி வைத்து மூடி வைத்த விளம்பரம் அரசானது பொதுமக்கள் அதிருப்தி விசிக அகற்றி பலகையை மறைத்து திரைச்சீலைகள் கட்டப்பட்டதால் பொதுமக்களை பொறுத்தவரையில் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாயை ஒட்டி முதலமைச்சரின் வருகைக்காக பார்வையில் கல்வி நீர் கால்வாய் வராமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் துணியை வைத்து மறைத்திருக்கின்றனர். பந்தல்குடி கால்வாயில் கழிவு நீர் கலப்பதால் பல ஆண்டுகளாக கடும் கோரிக்கை அகலாதுமாகவும் பொதுமக்கள் இருபுறமும் தடுப்பு சுவர் குறித்து முதலமைச்சரிடம் தங்களது பிரச்சனையை குறித்து கூறலாம் என நினைத்துக் கொண்டிருந்த பொழுது பந்தல்குடி கால்வாய் பகுதியில் முழுவதுமாக வண்ண வண்ண திரைச்சிலைகளால் அரைக்கப்பட்டு திமுக கொடியில் நடப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். பந்தல்குடி கால்வாய் முறையாக தூர்வாராத நிலையில் தொடர்ந்து கழிவுநீர் தேங்கும் பகுதியாக மாறி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட வெள்ளத்தில் முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே பகுதி திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்கிறது. கோதிப்பாளையம் பகுதியில் இருந்து நரிமேடு பகுதி வரை 1 கிலோமீட்டர் தூரம் பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாய் முழுவதும் திரைச்சீலைகளால் மூடப்பட்டுள்ள கால்வாய் ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களோடு சேர்த்து திரைச்சீலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ரோட் ஷோ என்ற பெயரில் பொதுமக்களை சந்திக்க வரக்கூடிய முதல்வரை அவருடைய பார்வைக்கு படாமல் இதுபோன்று செய்வது நியாயமற்றது என்று பொதுமக்கள் சொல்லி வருகின்றனர். இருப்பினும் கூட திமுக முக்கிய நிர்வாகிகளுடைய சார்பில் கூறுவது என்னவென்று சொன்னால், அந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான பொதுமக்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூட காரணத்தினால் ஆர்வத்தின் முதலமைச்சரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக யாரேனும் கால்வாயில் தவறி விழுந்து விடக்கூடாது என்ற உன்னத நோட்டத்தோடு தான் இது போன்ற திரைச்சீலைகளை நாங்கள் அமைத்திருக்கிறோமே தவிர, அதே சமயம் இந்த கோரிக்கைகளை பலமுறை நாங்கள் சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். தூர்வாரும் பணிகளும் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது. முழுக்க எதிர்கட்சிகளால் தூண்டப்படக்கூடிய ஒரு சம்பவமாகவே இதை பார்க்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.